Thank you all for giving me this great privilege to come to your presence again and share God's word. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முறை கூட உங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சியுடையவனாக காணப்படுகிறேன். So I'm not new to you, I think, right? Some of you at least. சிலருக்கு சகோதரரை பற்றி ஏற்கனவே தெரியும், கண்டிருக்கிறீர்கள். We have met in multiple camps, so I also know some of you. சிலரை நான் அடிக்கடி முகாம்களிலே சந்திப்பது உண்டு. உங்களுக்கும் என்னை குறித்து தெரியும். This place is new to me. I'm first time. I think I've never come here before. சகோதரர் இந்த இடத்திற்கு இதுதான் முதல் முறையாக கடந்து வருகிறார். Moreover, this is the first time for me in the missions camp in Tamil Nadu. தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஊழியங்களை குறித்ததான முகாம்களை பங்கெடுப்பது எனக்கு இது முதல் முறைதான். So I was really scared about this camp. இந்த முகாமை குறித்து எனக்கு ஏற்கனவே ஒரு பயம் இருந்தது. I told brother Prabhakar invite me. I told him, brother, find somebody else. I'm not the right person. சகோதரர் பிரபாகரன் அவர் என்னிடத்தில் இந்த முகாமை குறித்து தெரிவித்த பொழுது நான் இதில் பங்கேற்கவில்லை என்று நான் பயத்தோடு அவரிடத்தில் மறுப்பு தெரிவித்தேன். Since they prayed and decided and they asked me to reconsider, I thought, okay, I'll also trust in God and come and share something. Whatever the Lord has taught me, I'll just want to share. அவர் ஜெபித்து இப்படியாக காரியங்களை ஒழுங்கு செய்திருக்கிறேன் என்று சொல்லி கேட்டபடியால் நானும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து இதற்கு சம்மதித்தேன். Okay, so this is a fascinating topic we have as an opening session. There is hope in God for missions in a hostile world. இந்த முகாமிலே இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்திலே கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து செய்யக்கூடிய ஊழியங்களை குறித்ததான the world which is opposing us, against us. அதாவது நமக்கு எதிரடையாக இருக்கக்கூடிய உலகத்திலே செய்யக்கூடிய ஊழியங்கள் என்பதை குறித்ததான செய்தி. அந்த ஊழியங்கள் தேவனில் விசுவாசம் வைத்து செய்யக்கூடிய ஊழியமாக அது காணப்படுகிறது. See, Christian hope is a very interesting topic which actually personally fascinated me a lot recently. In a few, maybe 1 year or so, I was really fascinated by Christian hope. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவன் மேல் உண்டான விசுவாசம் என்பது நம்பிக்கை என்பது அது சமீப காலத்தில் என்னை உற்சாகம் அடையக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. See, in 1 Corinthians 13:13 we know about 3 things that remains in our this time, this age. 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த காலகட்டத்திலே 3 காரியங்கள் நிலைத்திருப்பதை குறித்து அங்கே கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். Very famous verse, right? Now abide faith, hope and love, these 3, the greatest of these is love. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று வாசிக்கிறோம். So the greatest thing is of course loving God and loving one another is the greatest thing. நாம் தேவனில் அன்பு கூர்ந்து மற்றவர்களையும் அந்த அன்பிலே நாம் நேசிக்கிறோம் என்பது பெரிய விஷயம்தான். However, ஆனாலும் கூட remember these 3 things need to be in our age. This is a abiding quality, remaining quality in Christian age, this age. இந்த கிறிஸ்தவ இந்த காலகட்டத்திலே இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறதும் இந்த மூன்றும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. I'm sorry. Oh yeah. Can you give me the bag? Yeah. Okay, so so this topic about hope, this is actually a topic about hope in God. Today's session, this session. இந்த செய்தியானது தேவனில் நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை குறித்து பேச போகிறேன். But this is specifically about missions, hope in God for missions. ஊழியத்திலே நாம் எப்படியாக தேவனை நம்ப வேண்டும் என்பதை குறித்து நாம் படிக்க போகிறோம். This is essential because the world is so hostile to missions. இன்றைக்கு இந்த உலகமானது மிகவும் எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறபடியால் இந்த நம்பிக்கை நமக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது. So as an introduction, let me say the word, what is the meaning of mission? அப்படி என்றால் இந்த ஊழியம் என்றால் என்ன?
In English, this is not a Christian word. It's a general word even before Christianity, right? So this is a general word. In the idea is there everywhere. In English also, it's a general word. Not only in Christianity, otherwise also it's. இந்த ஊழியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையானது இது ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவும் இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டது. The word means dictionary meaning. One of the meaning is an operation that is assigned by a higher headquarters. அதாவது ஒரு வேலை திட்டமானது ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவத்தின் இடத்திலிருந்து நியமிக்கப்பட்டது என்பதுதான் இதனுடைய பொருள். Another meaning, a special assignment that is given to a person or a group. அதாவது ஒரு பிரத்யேகமான ஒரு வேலை திட்டம் ஒரு நபருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கோ கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதுதான் இதனுடைய பொருள். So that's a general meaning. So when you apply that idea to a Christian setting, what is a Christian mission? இது ஒரு பொதுவான ஒரு பொருளடக்கமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ ஊழியம் என்று வரும் பொழுது இதை நாம் இன்னும் படிக்க வேண்டும். So we have to understand it as special assignment and operation that is assigned to the Christian disciple by his Lord Jesus Christ. அதாவது கிறிஸ்தவ ஊழியம் என்று சொல்லும் பொழுது இந்த வேலை திட்டமானது இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரத்யேக வேலையாக காணப்படுகிறது. Generally people consider missions, when you think about missions they think about going and sharing gospel, planting churches, etc. ஊழியம் என்று சொல்லும் பொழுது பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஊழியத்தை நாம் கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை சொல்லி அங்கே மக்களை விசுவாசத்தை நடத்தி நாம் சபையை ஆரம்பிப்பது என்பதை குறித்து தான் பொதுவான புரிதலாக இருக்கிறது. However, when you look at the verses, as we are going to see in the coming sessions also, when you look at the verses, this would be a narrow understanding. Missions is broader than that. அதாவது இந்த ஒரு புரிதல் என்பது அது மிகவும் குறுகினதாக சுருங்கிய நிலைமையிலே காணப்படுகிறது. ஆனால் வேதாகமத்தினுடைய வசனங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இதற்கான விளக்கங்கள் இன்னும் பரந்துபட்டதாக இருக்கும். A famous quotation attributed to Francis of Assisi is this. It said, there is no, I'm not sure if there is a historical record, but it's attributed to him, and the statement is, apparently he said, preach the gospel at all times, if necessary, use words. பிரான்சிஸ் அசசி என்று சொல்லக்கூடிய நபர் இப்படியான ஒரு கூற்றை அவர் சொன்னதாக சொல்லுவார்கள். அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி அவர் சொல்றார். That's a hyperbolic statement, an exaggerated statement. ஒருவேளை இது மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை போல தோன்றலாம். However, there's a point there. The point is the missions is not limited to just preaching the gospel. ஆனால் இந்த இந்த சொற்றொடரை நாம் பார்க்கும் பொழுது இது மிகைப்படுத்தப்பட்டதாக காணப்படலாம். ஆனால் இதில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால் இது வார்த்தையினால் மட்டும் இந்த சுவிசேஷ ஊழியம் என்பது நடைபெற வேண்டும் என்று இல்லை. So we'll talk about that, God willing, in the next session. அதை குறித்து நாம் அடுத்த செய்தியிலே நாம் சிந்திக்க போகிறோம். So let's talk about the reality of the hostile world in which we live. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எதிரடையான உலகத்தினுடைய நிதர்சனத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Our world is not favorable for Jesus Christ or Christians or missions. நம்முடைய இந்த எதிரடையாக இருக்கக்கூடிய இந்த உலகமானது கிறிஸ்தவர்களுக்கோ சபைக்கோ இது சாதகமான ஒன்றாக காணப்படாது. When Jesus said, when Jesus selected his apostles and sent them for the first mission, we read in Matthew 10:16, he mentions the reality about the hostility of the world. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை முதல் முறையாக அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது இந்த உலகம் எப்படி எதிரடையாக இருக்கும் என்பதை குறித்து அவர் மத்தேயு 10வது அதிகாரத்திலே அவர் விளக்கி சொல்லுகிறார். In verse 16, Matthew 10:16, he says, behold, I am sending you out as sheep in the midst of wolves, so be wise as serpents and innocent as doves. அவர் இப்படியாக சொல்லுகிறார், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல் வினாவுள்ளவர்களும் புறாக்களை போல் கபடற்றவர்களுமாய் இருங்கள். So Jesus from the very beginning, this is the first time he is sending, at the very beginning he is telling the reality of the world is going to be hostile for missions.
அவர் முதல் முறையாக தம்முடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது இந்த உலகத்தினுடைய எதிர்ப்பு தன்மை, அந்த நிதர்சனம் எப்படியாக இருக்கும் என்பதை அவர் தெளிவாக சொல்கிறார். You are my sheep, but outside are wolves trying to eat you, kill you. நீங்கள் என்னுடைய ஆடுகளாக இருக்கிறீர்கள், ஆனால் உலகமானது ஓநாய்களை போல உங்களை பட்சிக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. India is no different in this matter. இந்த ஒரு விதத்திலே இந்தியா ஒரு வித்தியாசமான ஒரு நாடு அல்ல. We hear about every day, we are here getting news, updates about so many persecutions that our believers, our children of God are going through in our own land. இந்த தேசத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய உபத்திரவங்கள், துன்பங்களை குறித்து நாடோறும் நாம் செய்திகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But however, when you read Jesus' statement, we have to understand that this is to be expected. Jesus told the same thing back then. இது நாம் நிச்சயமாக எதிர்பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இதை சொல்லி இருக்கிறார். So what are we to do? He mentions there, what are we to do? We need to be wise as serpents but innocent as doves. அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்றால், சர்ப்பங்களை போல ஜாக்கிரதையுள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். Many people are opposite, I think. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் இதற்கு எதிரடையாக இருக்கிறார்கள். The character is like a serpent. அவர்களுடைய சுபாவங்கள் சர்ப்பங்களை போல இருக்கிறது. The brain is like a dove. அவர்களுடைய மூளை என்பது புறாக்களை போல காணப்படுகிறது. No, we have to reverse it. No, it's smart like a serpent. We smart to do things like when danger comes, how the serpent escapes. So be smart like a serpent, but you have to be innocent like a dove. அந்த சர்ப்பங்கள், பாம்புகள் எப்படியாக அது தனக்கு எதிரடையாக வரும் பொழுது அது தப்பி செல்லுகிறதோ, அதை போல புத்தி கூர்மையுள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகிறார். Okay, so let's talk about come to our specific topic about hope. What is the connection of hope? அப்படி இருக்கும் பொழுது எப்படியாக நாம் தேவனில் நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். A major mistake in missions is having a narrow vision. ஊழியத்திலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பரந்துபட்ட ஒரு தவறு என்னவென்றால், ஊழியத்தை குறித்ததான ஒரு குறுகிய கண்ணோட்டம். Why our churches of people are not getting involved in missions is because they don't have a vision. அதாவது ஏன் நாமும் நம்முடைய சபைகளும் ஊழியத்தில் அதிகம் பங்கெடுப்பதில்லை என்றால், ஊழியத்தை குறித்ததான ஒரு பரந்த மனப்பான்மையும் தெளிவும் நமக்கு இல்லை. So when we have a study on missions, the first thing is most likely when many people turn to Matthew chapter 28, that Jesus is giving the mission to go into all the world and all the nations and disciple the nations, Matthew 28:18 onwards. That's where we start and we directly give people. அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 28வது அதிகாரம் 18 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். அது ஒரு துவக்க புள்ளியாகத்தான் அது காணப்பட வேண்டும். No. That's how people do usually. Okay. ஆனா அந்த வசனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பொதுவாக ஊழியம் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். Forget one truth. Jesus did not start with that. That is the last commandment. Jesus did not start with that. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்யும்படி அவர் அனுப்பும் பொழுது அது அந்த வசனம் என்பது அது முடிவாகத்தான் காணப்படுகிறது. அந்த கட்டளை அவர் இறுதியாகத்தான் கொடுக்கிறாரே ஒழிய துவக்கமாக அதை கொடுக்கவில்லை. Before he commissioned them, what did he do? For 3.5 years he trained them, he modeled them, he discipled them. After that he gave them the commission. அதாவது அவர் ஊழியத்திற்கென்று அவர்களை பிரத்யேகமாக அழைத்து நியமித்து அனுப்புகிற காரியத்திற்கு முன்பாக 3 வருடங்கள் அவர்களை பிரத்யேகமாக வைத்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்தார். What do? We start with that and then we say, oh, people are not doing missions because no, we never trained them. நாம் ஊழியத்திலே மக்களை நாம் எந்த விதத்திலும் பயிற்சி கொடுப்பதில்லை, மாறாக நேரடியாக அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பி விடுகிறோம். அது நம்முடைய தவறாக இருக்கிறது. When such people, when they are doing missions without any such discipling or backing up in their Christian life, when persecution comes, when problem comes, they cannot face. They'll be scared and they'll be running away from faith itself sometimes. அதாவது அவர்கள் ஊழியத்திலே இப்படியாக துவங்கி ஆரம்பிக்கும் பொழுது நடக்கும் பொழுது
ஏதோ பிரச்சனைகளோ எதிரடியான காரியங்களோ வரும் பொழுது அவர்களால் அதிலே தாக்கு பிடித்து நிற்க கூடாமல் அவர்கள் ஊழியத்தை விட்டும் விசுவாசத்தை விட்டும் சில நேரங்களிலே வலிவி போகிறவர்களாக some other people they don't have a motivation to do missions because we are just pushing the commandment, we are not giving the motivation. அதாவது சில நேரங்களிலே நாம் மக்களுக்கு தேவையான உற்சாகத்தை நாம் கொடுக்காமல் அவர்களை ஊழியம் செய்யும்படியாக உந்தி தள்ளி கொண்டு தான் இருக்கிறோமே ஒழிய உற்சாகப்படுத்துவதில்லை. So in order to do missions correctly we need to have a big vision first. முதலாவது இந்த ஊழியத்தை நாம் செய்வதற்கு முன்பாக இதை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு பார்வை கண்ணோட்டம் நமக்கு தேவையாக இருக்கிறது. Only after our people are gripped by this vision that God is giving, only then they'll be motivated to go for missions. ஆகவே இந்த ஊழியத்தை குறித்ததான கண்ணோட்டத்தையும் தெளிவையும் அவர்கள் காணும் பொழுதுதான் அவர்களை நாம் ஊழியத்திற்கென்று உற்சாகப்படுத்தி அனுப்ப முடியும். So let's take some time to look at the big picture in this session. ஆகவே இதை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு பார்வையை இந்த செய்தியிலே நாம் காண்போம். So we know from Bible, from the beginning, God created human beings in His image and likeness, both male and female. தேவன் மனுஷர்களை தம்முடைய சாயலாக ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். But we read in scripture and in our own experience we know we have sinned against God and we lost the fellowship with Him. ஆகவே நாம் தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாம் பாவம் செய்து தேவனுடைய சாயலை இழந்து போனவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேதத்தின் மூலமாகவும் அறிந்து கொள்கிறோம். Humanity is under this judgment of God going for eternal destruction. ஆகவே மனித குலம் என்பது முழுவதுமாக தேவனுடைய கோபாக்கனையான தண்டனையிலே அவர்கள் இருந்து நித்திய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. However, we know the Lord God loves us and He loved us and He gave His Son Jesus Christ for saving us. ஆகவே அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை நேசித்து அவருடைய ஒரே பிரியமான குமாரனை நம்முடைய பாவத்திற்காக பூமிக்கு அனுப்பினார். We have experienced that love and we have come back to the fellowship with God and going to live with God forever. ஆகவே நாம் இந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அவரில் ஐக்கியப்பட்டு அவரோட கூட நடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். So mission is essentially sharing of this love of God to lost sinners. ஆகவே ஊழியம் என்பது இந்த இழந்து போய் இருக்கிற மக்களுக்கு தேவனுடைய அன்பை குறித்து தெரிவிப்பதான காரியமாக இருக்கிறது. In missions we are becoming ambassadors of God, imploring to the world. What is that? We as scripture we read, be reconciled to God. That's missions. ஆகவே இந்த ஊழியத்தில் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது நாம் தேவனுடைய ஸ்தானாபதிகளாக இந்த உலகத்திலே அவருடைய அன்பை தெரிவிக்கும்படியாக அனுப்பப்படுகிறோம். See, when Lord Jesus came, author about missions, he said like this: when Jesus came, he came in the climax of the long story of God's redemptive work. Climax, the end of a climactic point in God's salvation program. ஆகவே தேவனுடைய அந்த அன்பினுடைய பரிபூர்ண தன்மை அந்த முழுவதுமாக வெளிப்படக்கூடிய தன்மை அந்த ரட்சிப்பிலே நாம் காண்கிறோம். So he said when Jesus comes, he is announcing that day has arrived. The power of God to renew the entire creation is now present in Jesus himself. The power to renew is in Jesus. ஆகவே அவர்கள் இந்த முழுவதுமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற இந்த சிருஷ்டிப்பிலே கிறிஸ்துவை அவர்கள் முழுவதுமாக அவருடைய வல்லமையிலே புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு காரியமாக இந்த ஊழியம் காணப்படுகிறது. Okay, so Jesus comes with that and Jesus gives that power and Jesus renews us, his disciples. ஆகவே இதை புதுப்பிக்கும்படியான வல்லமையை தேவன் சுவிசேஷத்தின் மூலமாக தம்முடைய சீஷர்களிடத்திலே கொடுத்து செல்கிறார். Now then Jesus is sending these disciples in missions, he's sending these disciples and say, you do what I did, you go and bring people to this renewal. ஆகவே நீங்கள் சீஷர்களாகிய நீங்கள் கடந்து சென்று தேவன் புதிதாக்கக்கூடிய இந்த காரியத்திலே அவர்களை பங்கெடுக்க செய்யும்படியாக அழையுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். So missions is then participating in this renewal work of Christ. ஆகவே இந்த ஊழியம் என்பது கிறிஸ்துவோட சேர்ந்து புதிதாக்கக்கூடிய ஒரு வேளையிலே பங்கெடுப்பதாகும். Okay, we'll talk about that more a little bit later. Another thing we have to remember is missions will succeed 100%. It will never fail. ஊழியம் 100%
வெற்றியைத்தான் கொடுக்குமே ஒழிய அது எந்த இடத்திலும் தோல்வியை கொடுக்காது. Why? How can we say that? ஏன் அப்படி நாம் சொல்லுகிறோம்? Think about it. God, for missions, for bringing people to renewal, salvation, what did God do? God gave His only begotten Son on the cross of Calvary. நாம் மக்களை தேவனுடைய புதிதாக்குதலிலே அழைக்கிறோம். அப்படி அழைப்பதற்கு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவரை அவர் முழுமையாக பிதாவாகிய தேவன் அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். Can you imagine God giving up His own Son and then the mission fails? No, that cannot happen. தேவன் தம்முடைய பிரியமான குமாரனை ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கும் பொழுது அது எந்த இடத்திலாவதும் தோல்வியை நோக்கி செல்லுமா? கட்டாயம் செல்லாது. The scripture also tells us that it will never fail because God has already revealed the end result. ஏனென்றால் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய முடிவு எப்படியாக இருக்கும் என்று ஏற்கனவே தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். Let's read from the book of Revelation. It talks about a lot of future things. Let's read from the Revelation. வெளிப்படுத்தல் விசேஷம் chapter 5 அதனுடைய 5வது அதிகாரம் verses 9 and 10. There is a heavenly worship going on. What are they worshiping? அதனுடைய 5வது அதிகாரம் 9, 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பரலோகத்தினுடைய ஆராதனை குறித்து நாம் சிந்திக்கிறோம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். See the picture, this is the picture, the vision God is giving us. A mission is successful here because what happens at the end? அதாவது ஊழியம் முழுவதுமாக வெற்றி அடைந்த நிலைமையிலே காணப்படுகிறது. அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். Oh, they are worshiping our Lord Jesus Christ. They are saying, "Worthy are you to take the scroll and open its seals," right? For you were slain. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனென்றால் நீர் அடிக்கப்பட்டீர் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். And remaining by your blood, what happened? You ransomed people for God from every tribe and language and people and nation. சகல கோத்திரத்திலும் சகல பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு these people will reign on earth. ஆகவே இந்த ஜனங்கள் பூமியை அரசாளுவார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். So did you catch this? This is a vision that is portrayed before us. The end is already revealed. கடைசியாக நடக்க போகிற காரியம் என்ன என்பதை தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தி இருக்கிறது தான். As the Lord is sending us for missions, what will happen? தேவன் ஊழியத்திற்கென்று அனுப்பும் பொழுது நாம் என்ன நடக்கும்? The Lord Jesus by His blood will ransom people from where? Every tribe. Translate. அதாவது தேவன் ஊழியத்திற்கென்று அனுப்பும் பொழுது அங்கே என்ன நிகழும்? How many tribes will be one? எத்தனை கோத்திரத்திலே எத்தனை தேசத்திலிருந்து மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள்? Every tribe. எல்லா சகல கோத்திரத்திலும். How many languages will be reached? எத்தனை மொழிகளிலே இந்த சுவிசேஷம் கடந்து செல்லும்? Every language. எல்லா மொழிகளிலும். How many people will come to Christ? தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே எத்தனை மக்கள் வருவார்கள்? Every kind of people. எல்லா தேசத்தினுடைய மக்களும் கடந்து வருவார்கள். How many nations? எந்தெந்த தேசத்திலிருந்து வருவார்கள்? Every nation. எல்லா தேசத்திலும். So every tribe, every language, every people, every nation, they all are redeemed and they come before Christ and worships Christ. எல்லா கோத்திரத்திலும் எல்லா பாஷைக்காரிலும் எல்லா ஜனத்திலும் எல்லா தேசத்திலும் இருந்து மக்கள் ஒன்றாக வந்து இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பார்கள். Because He has given His blood, He has given His life for saving them, that will 100% succeed. ஏனென்றால் அவர்களுக்காக தம்முடைய ஜீவனையே இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்திருக்கிறபடியால் அது முழுவதுமாக வெற்றி அடையக்கூடியதாக இருக்கிறது. Moreover, His Spirit is being sent, as we are going to see some verses. Spirit is being sent, and now the disciples like us, the Holy Spirit is sending us, and now that mission of God, this is a mission of God, Spirit of God, right? It cannot fail. ஆகவே நாம் ஊழியத்திற்காக செல்லும் பொழுது அதற்காக அவர் தம்முடைய ஆவியானவரையும் அவர் கொடுத்து அனுப்புகிறார். So you see, the missions that we are talking about
we are not hoping in our abilities or in our strategies. ஆகவே ஊழியத்திற்காக நாம் செல்லும் பொழுது நம்முடைய திறமைகளையும் நம்முடைய வழிமுறைகளையும் நாம் நம்புவதில்லை. We don't even hope in the number of full-time workers we have. நமக்கு எத்தனை ஊழியர்கள் இருக்கிறார்கள் என்பதை வைத்து நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Our hope is, and it should be ultimately in God. God is the one who is promising success. நம்முடைய நம்பிக்கை என்பது முழுவதுமாக தேவனாக இருக்கிறார். His mission, His word will come to pass. It will never fail. அவருடைய ஊழியமும் அவருடைய வார்த்தையும் இந்த ஊழியத்திற்காக கடந்து வருகிறது. Let's see the final stage of this mission work that we are doing. The final stage of it is also revealed. கடைசியாக பூர்த்தியான நிலைமையிலே நிறைவு பெறக்கூடிய ஊழியத்தினுடைய காரியம் என்ன என்பதையும் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். We'll do missions and we'll succeed and the Lord Jesus will come, and finally at the final stage what will happen? Revelation 21 நாம் ஊழியத்திற்காக செல்லுகிறோம், ஊழியத்திற்காக நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். அதற்கு பின்பாகவும் கடைசியாக என்ன நிகழப் போகிறது என்பதை the final picture is given Revelation 21. Let's read 1 to 5, and just when you read it, see this as a vision that God is giving for mission. வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த ஊழியத்தினுடைய நிறைவாக கடைசியாக நிகழக்கூடிய கடைசி நிகழ்வு என்ன என்பதை இங்கே வாசிக்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். You see verse 3 once again. Let's see. Behold, the final picture is this. Behold, the dwelling place of God is with man. He will dwell with them and they will be His people. God Himself will be with them as their God. And what happens in verse 4? Can you read 3 once again? அதாவது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். What happens in verse 4? God, this God who will be with man, He will wipe away every tear from their eyes, and death shall be no more, neither shall there be mourning, nor crying, nor pain anymore, for the former things have passed away. And the next verse is, behold, I make all things new. நான்காவது வசனம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். See, the picture that is shown to us in the Bible is God will not abandon His creation. God will make things new, renew it. தேவன் சிருஷ்டித்திருக்கிற இந்த ஒரு சிருஷ்டிப்பை அவர் எந்த விதத்திலும் கைவிட போவதில்லை, மாறாக அவர் புதிதாக்குகிறார் என்று வாசிக்கிறோம். But you saw earlier we read Jesus is redeeming a people from every tribe and nation, right? So that's the people who are getting renewed by coming to faith in Christ. இதற்கு முந்தைய பகுதியிலே வெளிப்படுத்தல் விசேஷம் 5வது அதிகாரத்திலே நாம் வாசித்த பொழுது சகல கோத்திரத்திலும் சகல பாஷைக்காரிலும் சகல ஜனத்திலும் சகல தேசத்தாரிலும் இருந்து தேவன் மீட்டு கொண்டார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆகவே அந்த மனிதர்களை தேவன் புதிதாக்குகிறார் என்று வாசிக்கிறோம். See, Revelation 21 will only happen at the end, after Christ coming and all those things are final stage is this. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பின்பாக கடைசியாக நடைபெறக்கூடிய சம்பவம் தான் நாம் இப்ப இங்கே வாசித்தோம். But here we read something. God is telling, I am making, the one who sits on the throne says, I am making all things new. Everything new, renewed.
You know what happens today? This is about future, right? But what happens today is He's doing that work even today in us. இது கடைசியாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு என்று நாம் வாசித்தாலும் புரிந்து கொண்டாலும் இன்றைக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு நம் மூலமாக இந்த காரியத்தை அவர் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். We read in 2 Corinthians famous verse. Do you remember this about new creation? 2 Corinthians chapter 5 verse 17 says, therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. Old has passed away. All things have become new. The same language we saw in Revelation, final picture, is telling that's happening now in us. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இங்கே வாசிக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 5வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் அந்த புதிய சிருஷ்டிப்பினுடைய காரியம் கர்த்தர் இப்பொழுது நம்மிலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். You have to get this picture very clearly. Okay, so at the final stage God will make all things new. கடைசியாக தேவன் எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குகிறார். But now that's about final stage. அது கடைசியாக. ஆனால் இப்பொழுது He is making people new. இப்பொழுது அவர் மனுஷர்களை அவர் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். He made you and I new because we are in Christ. If anyone is in Christ, he is a new creation. யாராவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறார்கள், புது சிருஷ்டியாக இருக்கிறார்கள். So what is mission? அப்படி என்றால் ஊழியம் என்றால் என்ன? புதிதா. What is mission in light of this picture? See, God is finally, who is making all things new? We read in Revelation, who is making all things new? All things. Who is making? God, the one on the throne, the one who is sitting on the throne. He makes all things new. ஆகவே தேவன் என்ன செய்கிறார் என்றால் சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். கடைசியாக இப்பொழுது மனுஷர்களை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். Now God is making us new, right? இப்பொழுது நம்மை அவர் புதிதாக்குகிறார், புது சிருஷ்டியாக்குகிறார். And he is sending us. நம்மை அனுப்புகிறார். For what? எதற்காக? What is the mission? புதிதாக்கும். To share, okay, in light of this new creation, what is the mission? இந்த வார்த்தை வசனத்தின் அடிப்படையிலே அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Yeah, we become now the channels through whom God is making new people. People new. People are renewed. Now through us. நம் மூலமாக மனுஷர்களை அவர் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். So God wants people. God wants to make everything new, and God wants new people, new humanity. தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார், ஆனால் மனுஷர்களை புதிதாக்கும் பொழுது அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். That's the work that is entrusted to us now. You go, you disciple them, right? What is the Great Commission? It's making people new, disciple them so that they will obey everything I commanded, right? That's the Great Commission. அவர் அந்த மத்தேயு 28 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் போய் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அவர்களுக்கு கட்டளை கொடுத்து அவர்கள் கை கொள்ளும்படியாக உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். So we see this as new. We see mission as so narrow. So okay, go and preach the gospel. Did you preach the gospel? Then you are not doing missions. No, that's a narrow understanding, right? The big picture is God is renewing everything. One day the whole creation will be renewed, but now He is doing the renewal work through us. ஆகவே ஊழியம் என்று சொல்லும் பொழுது நாம் அந்த சுவிசேஷ வார்த்தைகளை சொல்லுகிறோம், நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நாம் அதை செய்யாமல் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய திட்டமாகிய புதிதாக்குதல் என்கின்ற அந்த திட்டத்திலே இப்பொழுது அவர் மனிதர்களை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். பின்பாக கடைசியாக நிறைவாக அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். In Revelation chapter 5 we already read that passage. When Jesus is ransoming people from all tribe and every tribe and language and people and nation, I'm not sure whether you understood the next verse. It says there, they are a kingdom and priests of God, and they shall reign on the earth. Once God renews, this talking about the new earth, this one renews it, these people will be reigning, these renewed people will be reigning. அங்கே நாம் அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 5 அதிகாரம் 9-10 வாசிக்கும் பொழுது அவர் சகல கோத்திரத்தாரிலும் பாஷைக்காரிலும்
சகல ஜனங்களிலும் சகல தேசத்தாரிலும் இருந்து அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். அந்த மீட்டுக்கொண்ட மக்கள் இந்த பூமியை அரசாளுவார்கள் என்று சொல்லி எதிர்காலத்திலே நிகழக்கூடிய ஒரு செய்தி அங்கே சொல்லுகிறார். Take that as a vision. Okay, God is going to have a new people from this humanity, fallen humanity. God is going to have a new people who will reign on God's earth. தேவன் இந்த மக்களிலிருந்து சிலரை அவர் புதிதாக்குகிறார். அந்த மக்கள் அவர்கள் புதிதாக்கப்பட்ட அந்த சிருஷ்டிப்பிலே அரசாளுவார்கள். Okay, in light of that vision, what is our mission? ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஊழியம் என்றால் என்ன? What is our mission? நம்முடைய ஊழியம் என்றால் என்ன? If you have this vision of a new renewed earth on which God's new humanity is reigning, what is our mission now? அதாவது மீட்டு கொள்ளப்பட்ட சகல கோத்திரம் தேசம் இப்படியாக இருந்து ஜனங்களிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் அரசாள போகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்முடைய ஊழியங்கள் என்ன? Can you think about it? What is our mission? We are already given the vision. One day this new humanity redeemed by the blood of Jesus will reign. Future will, shall in English. Will reign in this renewed earth. இந்த புதிதாக்கப்பட்ட உலகத்திலே அவர்கள் பூமியை அரசாளுவார்கள் என்று எதிர்காலத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையாக இங்கே வாசிக்கிறோம். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அப்படியானால் அந்த ஊழியத்தினுடைய அர்த்தம் என்ன? What should we do now? அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? Anyone wants to try? Connect it to reigning in the age to come. What is our mission? அவர்கள் பூமியை அரசாளுவார்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த வார்த்தையின் அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய ஊழியம் என்ன? Our mission is then to recruit people to reign in the age to come. To recruit people who will reign in the age to come. They will not be reigning now because evil is reigning now. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அரசாளுவார்கள் என்று எதிர்காலத்திலே நடக்க போகிற ஒரு நிகழ்வை குறித்து வாசிக்கிறோம். அந்த பார்வையிலே இன்றைக்கு நம்முடைய ஊழியம் என்னவென்றால் அரசாளுவதற்காக மக்களை நாம் தேர்வு செய்ய போகிறோம், வேலைக்கு எடுக்க போகிறோம். Recruit people into this community who is going to reign in the age to come. வரப்போகிற அந்த ஒரு ஆளுகையிலே மக்களை நாம் இப்பொழுது சேர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Revelation chapter 5, the vision is giving us a guarantee. This recruital work will succeed in every tribe, every language, every nation, every people. It's going to be successful. வெற்றி அடைந்த ஒரு நிகழ்வாக எல்லா சகல கோத்திரம் பாஷை ஜனங்கள் தேசத்தாரிலிருந்து தேவன் மீட்டு கொண்டார். அவர்கள் பூமியை அரசாளுவார்கள். So will Tamilians, whatever different you will have different whatever tribe or kind of differences are there within Tamil Nadu, right? Will your mission to all these people be successful? இந்த தமிழ்நாட்டிலே அநேக இன குழுக்கள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஊழியத்தின் பார்வையை நாம் தெரிவிக்கிறோமா? Will that mission work be successful? அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊழியம் வெற்றி அடையுமா? It will be successful because Jesus will purchase from every tribe, every land. நிச்சயமாக அவர்களிடத்திலே நாம் இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது வெற்றி அடையும். காரணம் இது தேவன் ஏற்கனவே கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமா இருக்கிறது. There's another way to look at missions. This hope. I'm trying to develop hope in you. You have to have this big picture. உங்களுக்கு இந்த ஒரு வெளிப்பாடு காணப்படும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த எதிர்க்கக்கூடிய உலகத்திலே நம்பிக்கையானது பிறக்கும். Some of you, I think, were available in the previous few camps where we studied book of Romans. சில முகாம்களுக்கு முன்பாக சில முகாம்களாக ரோமருக்கு எழுதின புத்தகத்தை குறித்து நாம் படித்து வந்தோம். Some of you may be new here. சிலர் அந்த வகுப்பிலே கலந்திருக்க மாட்டீர்கள். You have this great picture in Romans also, if you remember. நீங்கள் ரோமர் புத்தகத்தை வாசித்ததை தியானித்தீர்கள் என்றால் அதிலும் இந்த செய்தியானது கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். If you study the book of Romans, you know what is the hope of Romans? Hope in Romans? What aspect is the hope in Romans? ரோமருக்கு எழுதின புத்தகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கையின் செய்திகள் என்ன?
It's not abandoning this creation and going somewhere else. No, that's not the hope in Romans. Romans never talks about it. அதாவது இந்த சிருஷ்டிப்பை தேவன் அப்படியாக கைவிட்டு வேறொரு காரியத்தை துவங்க போகிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்ட புஸ்தகமாக இது இல்லை. In Romans chapter 8, the ultimate hope is displayed. Romans chapter 8. ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது நித்தியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை குறித்து தான் அங்கே வாசிக்கிறோம். I'll read once again if you just to remind you, because this is connected to our missions. நான் திரும்பமாக அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 8வது அதிகாரம். Read the current stage of creation, verse 8:19 onwards. 19வது வசனத்திலிருந்து creation is waiting eager. Creation waits with eager longing for the revealing of the sons of God. சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். Revealing of, I have in English, the revealing of the sons of God. You have Tamil? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. What is it telling? The creation is looking for a day when the sons of God is becoming clear, and they are going to, sons of God are going to take control of creation. ஆகவே அதாவது சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட்டு அவர்கள் இந்த சிருஷ்டிப்பை அவர்கள் கையில் எடுத்து ஆளுகை செய்வார்கள் என்பதற்காக. So many things are there. Verse 21, see the 20:21. So the creation is in hope, still hoping for what? The creation itself will be set free. Verse 21 in English, Tamil will be different. 20-21 வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. Creation itself is hoping for its deliverance. அதாவது இந்த சிருஷ்டியானது விடுதலைக்காக வேண்டி அது காத்து கொண்டிருக்கிறது. And verse 22, the creation, whole creation has been groaning in childbirth. நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. It's groaning. See, what is the picture here? The picture is the creation is groaning for its renewal. See, God said in Revelation, I am making all things new, right? For that renewal, the creation is groaning. அதாவது இந்த சிருஷ்டியானது அது பிரசவ வேதனைப்பட்டு தவித்து அது காத்து கொண்டிருக்கிறது. எதற்காக என்றால் இந்த சிருஷ்டியானது மாற்றப்படுவதற்காக, புதிதாக்கப்படுவதற்காக அது காத்து கொண்டிருக்கிறது. We already discussed that in missions, God has entrusted us the responsibility to renew people. தேவன் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை புதிதாக்கும்படியாக அந்த ஊழிய பொறுப்பை நம்மிடத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். Okay, so we are part of this great program of God in renewing the whole creation. We are not going to renew the earth. That God will do, but we have a duty to renew human beings. தேவனுடைய புதிதாக்கக்கூடிய அந்த சிருஷ்டிப்பின் காரியத்திலே தேவன் பங்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியை புதிதாக்கும்படியாக தேவன் நம்மிடத்தில் அந்த பொறுப்பை கொடுக்கவில்லை. மாறாக இதில் இருக்கக்கூடிய மக்களை புதிதாக்கும்படியான பொறுப்பை தேவன் நம்மிடத்தில் கொடுக்கிறார். Our current duty is not to fix the earth as such. Maybe we'll have a future duty, but our current duty is to renew people. அதாவது இந்த பூமியை புதிதாக்கும்படியான ஒரு வேலையை தற்பொழுது நம்மிடத்தில் அவர் கொடுக்கவில்லை. எதிர்காலத்தில் அது கொடுக்கப்படலாம். ஆனால் இப்பொழுது மனிதர்களை புதிதாக்கும்படியான பொறுப்பை தேவன் நம்மிடத்தில் கொடுக்கிறார். But when we read in Romans, we find the creation is having a character now. What is a character? It's groaning for hoping and groaning for its own deliverance. ஆனால் இந்த சிருஷ்டியானது, இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த பூமியானது அது வரப்போகிற புதிய சிருஷ்டிப்புக்காக வேண்டி அது காத்து கொண்டு இருக்கிறது ஆவலோடு. So it's a picture language, okay? The creation has the hope that God will one day renew, and creation is groaning now. I have to get that deliverance, right? He is groaning now. Childbirth, like a woman having childbirth. அதாவது தேவன் இந்த சிருஷ்டியை அவர் புதிதாக்குவார் என்று சொல்லி அது நம்பிக்கையோடு ஒரு தாயானவள் பிரசவத்திற்காக எப்படி காத்து கொண்டிருக்கிறாளோ அது போல இது காத்து கொண்டிருக்கிறது. In light of this vision, what is our mission? ஆகவே இந்த ஒரு பரந்துபட்ட ஒரு இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டிலே நம்முடைய ஊழியங்கள் என்ன? It's a very short time. I'm not sure you are getting all the connections clear.
You see, this is a renewal process, and I already told from 2 Corinthians we saw, this renewal of human beings happens now. Human beings happens now. அதாவது மனிதர்களை புதிதாக்கக்கூடிய வேலை என்பது இப்பொழுதே துவங்கி இருக்கிறது. Okay, in light of this vision that we see in Romans 8, what is our mission now? இந்த கண்ணோட்டத்திலே நம்முடைய ஊழியம் என்பது என்ன? You want to try? Any answers? பதில் Okay, what is creation doing? Creation groaning for renewal. What is our mission now? Yeah, we should be participating in this groaning for renewal, renewing people, building churches, renewing humanity for Christ. அதாவது இந்த சிருஷ்டியான இந்த உலகமானது தன்னை அது புதிதாக்குவார் என்ற நம்பிக்கையோட அது எப்படி ஆவலோட காத்து கொண்டிருக்கிறதோ, one day the அது காத்து கொண்டிருக்கிறது. அது போல நாமும் மக்களை புதிதாக்கும்படியாக ஆவலோட அந்த ஊழியத்தை செய்து சபையை கட்டி எழுப்புவதற்கான வேலையிலே நாம் ஈடுபட வேண்டும். Romans 8:19 says the creation is waiting eagerly, longing for what? For the revealing of the sons of God. Who are the sons of God? Creation is looking forward to get them come and take control. That's what we read. தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட்டு அவர்கள் இந்த சிருஷ்டியை அவர்கள் கையிலே எடுத்து ஆளுகை செய்வார்கள் என்பதற்காக அது காத்து கொண்டிருக்கிறது. What is this sons of God in the context? You know what the sons of God is? I'll show you a verse. தேவனுடைய புத்திரர் என்று சொல்லும் பொழுது அது யாரை குறிக்கிறது? Read, where is that verse? Verse number, revealing of the children of God, we saw liberty of the children of God, and one more thing, 1 second. 29? No, 23. What is the sons of God is mentioned there. We ourselves, talking about the current groaning we have, we groan within ourselves, eagerly waiting for the adoption, the redemption of our body. அப்படி என்றால் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? 23வது வசனம், ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து, we will be revealed as sons, putra suvigaram, right? We will be adopted, we will be revealed as sons when our bodies are redeemed, when we are resurrected from the dead. நம்முடைய சரீரம் மீட்படையும் பொழுது புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்பொழுது நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். See, who will be resurrected like in Christ? Who are the believers? These are the believers, right? The believers will be those who believe in Jesus will be resurrected. யார் உயிர்த்தெழுவார்கள்? யார் சரீர மீட்பை அடைவார்கள்? யார் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சரீர மீட்பு கிடைக்கும். For resurrected for salvation, resurrected for salvation. அதாவது ரட்சிப்புக்கான அந்த உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு. So mission then is this, having this hope that Lord, you have entrusted me to go to the world, to different places, so that I am going to have children of God, sons of God, who is going to take control of the future coming renewed world. அதாவது வரப்போகிற அந்த தேவனுடைய ஆளுகைக்காக வேண்டி யார் இந்த வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? இப்பொழுது இருக்கக்கூடிய நாம் மக்களை அந்த ஆளுகையிலே அழைப்பதற்காக நாம் வேலை செய்ய வேண்டும். So in the midst of hostilities in the world, right? Our topic is in the midst of hostile world, how to have hope in God, right? How hope in God will hope in God for missions in a hostile world. That's our topic. நம்முடைய தலைப்பு நாம் திரும்பவுமாக ஞாபகப்படுத்துவோம். எதிர்க்கக்கூடிய இந்த உலகத்திலே ஊழியத்திற்கான நம்பிக்கை என்பதை குறித்து தான் நாம் சிந்திக்கிறோம். So as we saw, all this mission is God is doing the mission. We are just given a role in it. தேவன் இந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதிலே நாம் சிறிய பங்களிப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். The picture in Revelation should always be there in your mind. God says what the scripture says. The one who sits on the throne makes all things new. He is the one who is renewing. வெளிப்படுத்தல் விசேஷம் 21:5 வாசிக்கும் பொழுது சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடியவர் எல்லா காரியத்தையும் அவர் புதிதாக்குகிறார் என்று சொல்லி வாசித்தோம். Our privilege today is in that job we have a role
to make people new, renew people. ஆகவே தேவன் புதிதாக்கக்கூடிய அந்த ஒரு மாபெரும் திட்டத்திலே மனிதர்களை புதிதாக்கக்கூடிய அந்த பணியிலே நமக்கு ஒரு சிறிய பங்களிப்பை அவர் கொடுக்கிறார். We saw in Revelation that this mission will never fail. It's 100% guaranteed to be successful because the end is already revealed. இது 100% வெற்றியடையக்கூடிய ஒரு ஊழியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. The remaining we have 10 minutes. Let me go through some Old Testament pictures also. Now we are looking at the New Testament. Let's go to the Old Testament pictures because the whole Bible has this vision, great vision. We need to fill our minds with this vision so that we'll have hope in doing mission. நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து சில வேத பகுதிகளை நாம் எடுத்து இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே சிந்திக்க போகிறோம். பழைய ஏற்பாடும் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த சத்தியத்தை நம்முடைய மனக்கண்களிலே நம்முடைய இருதயத்திலே ஆழமாக பதிக்கும் பொழுது ஊழியத்திற்கான நம்பிக்கை இந்த அழிந்து போகிற உலகத்திலே நமக்கு கிடைக்கும். See, we need to be very clear that this is not our mission, it is God's mission. இந்த ஊழியம் என்பது நம்முடையது அல்ல, இது தேவனுடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We read that in the Old Testament also. When God saw the humanity is all wicked and going, and God wanted to renew the whole humanity, He selected a man. தேவன் இந்த பூமியை பார்க்கும் பொழுது பூமியிலே மனிதன் தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறவனாக காணப்பட்டான். அப்படி அழிந்து கொண்டிருக்கிற கெடுத்து கொண்டிருக்கிற மனிதன் மத்தியிலே தேவன் ஒரு நபரை தமக்கென்று அவர் தெரிந்து கொள்ளுகிறார். We read that He want to make a new community. He selected Abraham and made him the father of believers, all of us, and through him make a new community. ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டு அவனை ஒரு பெரிய தேசமாக்கும்படியாக தேவன் அவனை ஆசீர்வதித்து அழைக்கிறார். அவருக்குள்ளாக நாம் எல்லாரும் அந்த விசுவாச தகப்பனுக்குள்ளாக நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Genesis chapter 12 we read like this. After God selected Abraham, at that time his name was Abraham, God said to him 1 to 3, if you read, God is giving him a mission. Go to a country from your father's house away, and I'll bless you and make you a great nation. And verse 3, I'll bless those who bless you, and him who dishonors you I will curse, and in you all the families of the earth shall be blessed. இங்கே ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அந்த ஆபிரகாம் என்று பெயரிட்டு அவனை ஒரு தேசத்தையும் தன் இனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் புறப்பட்டு வரும்படியாக அழைக்கிறார். காரணம், அவனை ஒரு பெரிய ஒரு தேசமாக்கி அவனை ஆசீர்வதித்து அவரை பெருமைப்படுத்துவேன் என்று அழைக்கிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுது அவர்களை எப்படியாக ஆசீர்வதிக்கிறார்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். So what is God's intention here? God's intention is not to bless Abraham alone. தேவனுடைய ஒரு குறிக்கோள் இங்கே என்ன? ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது தேவனுடைய குறிக்கோள் அல்ல. Not him alone, but in you all the families of the earth. ஆபிரகாமுடைய nations, all the peoples of the earth. ஆபிரகாமையும் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, மாறாக பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆபிரகாமுக்குள்ளாக ஆசீர்வதிக்கும்படி அவர் அழைக்கிறார். And how that is happening is more details he is slowly revealing as we read the Old Testament and New Testament. It's slowly being progressively revealed. எப்படியாக அந்த வம்சங்கள் வழியாக எப்படியாக அந்த ஆபிரகாம் வழியாக இந்த பூமியில் உள்ள வம்சங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை வேதாகமத்திலே பங்காக வெளிப்படுத்தப்படுகிறது. Genesis chapter 22 verse 18 he says to Abraham, in your seed all the nations of the earth shall be blessed because you have obeyed my voice. ஆதியாகமம் 22:18 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். That's a very interesting verse 22:18, because you believed, so because you obeyed me, right? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் 22:18. Let me open that. In your offspring shall all the nations, because you have obeyed my voice. Abraham, you obeyed me, and therefore in you, in your seed, all the nations of the earth will be blessed. So God's intention is to bless the nations. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். We read in coming to New Testament, we read in Galatians this amazing passage in Galatians chapter 3.
verses 7 to 9. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 7லிருந்து 9 வசனத்தை நாம் வாசிப்போம். Know then that it is those of faith who are the sons of Abraham. And then it keeps on reading, and finally it says, verse 8, God spoke the gospel to Abraham. Okay, you can read it. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. So what the Bible says is God revealed the gospel to Abraham, that is in his seed everybody will be blessed. All the nations will be blessed, and the New Testament is telling that's happening through Abraham's seed, Christ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அவர் முன் அறிவிக்கிறார், அவருக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி. That is happening through Christ. அது எப்படியாக நிகழும் என்றால் அது கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பூமியில் உள்ள மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். So when we see from the whole picture, we understand that God is selecting a man and through him to bring out his own son Jesus Christ, but for what? For blessing the nations. தேவன் ஆபிரகாமை அவர் அழைக்கிறார், உன்னை ஆசீர்வதித்து ஆபிரகாமின் மூலமாக பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எப்படி என்றால் அது கிறிஸ்துவின் மூலமாக அவளை ஆசீர்வதிக்கிறார். So what is God's intention? God wants to bless the nations. தேவனுடைய குறிக்கோள் என்ன? அவர் பூமியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா தேசத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். How can these wicked people be blessed? எப்படியாக? When they are in Christ, when they are forgiven of their sins, when they are in Christ. அக்கிரமக்காரர்களாக பாவிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றால் கிறிஸ்துவின் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். So what is missions in light of this? ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த ஊழியம் என்றால் என்ன? What is missions? அப்படி என்றால் இந்த வேதாகமத்தின் அடிப்படையில், இந்த வாசித்த இந்த பகுதியின் அடிப்படையில் ஊழியம் என்றால் என்ன? What is the answer? What is God doing? Bless all the nations. Blessing. So what is missions? Blessing. You are the channel through whom now God is blessing the nations. அப்படி என்றால் ஊழியத்தினுடைய காரியம் என்ன என்றால் நம் மூலமாக, உங்கள் மூலமாக இந்த பூமியினுடைய எல்லா தேசத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். What a privilege. What is your calling? Go and bless the nations. தேவன் உங்களை பூமியில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கிறார். We'll talk about how etc. coming sessions, God willing, but this is amazing calling God is giving. So again, don't forget, we don't have any blessing to give. This is God blessing. நம்மிடத்துல எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது, மாறாக தேவனிடத்தில் தான் எல்லா ஆசீர்வாதமும். நாம் அதை மறந்து போக கூடாது. We are so fortunate. We got a privilege to bless the nations. நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் இந்த பூமியில இருக்கக்கூடிய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாக. So many other scriptures are there. We don't have time to go through so many Psalms. There is a section of Psalms called missionary Psalms, because it talks about the nations worshiping Yahweh, the nations coming to God, etc. சில சங்கீதங்கள் அது ஊழியத்தை, அதாவது தேசத்தை குறித்து பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக நாம் சில சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். தேசமாக அவர்கள் எப்படி தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று. So I'll skip those things. Psalm 67 will not read. Psalm 67, Psalm 96 has about that. Psalm 117 has it. Psalms are like, many Psalms are like that. அநேக சங்கீதங்கள், சங்கீதம் 67, 96, 117 இப்படியான சங்கீதங்கள் தேசமாக கர்த்தரை ஆராதிப்பதை குறித்து அங்கே I will just select two passages to conclude this session, looking at the Old Testament picture of the future. அதாவது பழைய ஏற்பாட்டின் வாயிலாக எதிர்கால நித்தியத்தை நாம் எப்படியாக பார்க்க வேண்டும் என்பதை குறித்து இரண்டு பகுதிகளை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். Let's read Habakkuk chapter 2 verse 13 and 14. No, you can read. Habakkuk 2. ஆபகுக் 2வது அதிகாரம் 13 14வது வசனம். இதோ ஜனங்கள் அக்கினிக்கு இரையாக உழைத்து ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது, கர்த்தருடைய செயல் அல்லவோ? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல
பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Okay. So just look at the picture. Just look at the vision God is giving. What is the vision? Verse 14, the earth will be filled with the knowledge of the glory of the Lord as waters cover the sea. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். How this is going to happen, etc., we have to look at later. But one more passage, Isaiah chapter 11. ஏசாயாவின் புத்தகம் 11வது அதிகாரம். There's a prophecy about Christ. கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட முன்னறிவிக்கப்பட்ட வாசனங்கள். Let's take verse number 1. Isaiah 11:1. Can you read 1? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்க்கனியிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். This is about Christ, right? Christ is the shoot from the stump of Jesse, the father of David. Christ is the shoot. He is the branch from his roots which will bear fruit. Talking about prophecy about Christ. இது கிறிஸ்துவை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட ஒரு செய்தியாக இது காணப்படுகிறது. And if you read further, we don't have time to read everything. You read further down. We read in which verse is that? About him, Christ judging the poor and judging the nations. So go forward. He shall not judge by the sight of his eyes. Verse 3 and verse 4. He shall judge the poor and decide with equity the meek of the earth, for the meek of the earth. He is the one who is going to judge the earth. Is mentioned. அவர் சிறுமையானவர்களை நியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கரை அவர் சங்கரிப்பார். இப்படியான காரியங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். Then go forward till the my verse number is getting wrong here. I want you to see a verse. See, the final picture is so beautiful. Verse 7 onwards, 6 onwards, the wolf shall dwell with the lamb, etc. You are familiar with that. அதனுடைய 6வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டி எல்லாம் ஒன்றாக தங்கும் போன்ற காரியங்களே வாசிக்கிறோம். Okay, let's stop. Finally, let's look at verse 9. 9வது வசனம். They shall not hurt nor destroy in all my holy mountain. Again the same idea. For the earth shall be full of the knowledge of the Lord as the waters cover the sea. கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். There is an irony in this. There's something strange in that. இது ஒரு மிகவும் வித்தியாசமான ஒரு பகுதியாக ஒரு சிந்தனையாக இருக்கிறது. Did you catch the irony? Did you understand what is the problem there? இங்கே சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று புரிகிறதா? The earth shall be filled with the knowledge of the Lord as what? சமுத்திரம். Waters cover the sea. Did you catch the problem? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கு. இந்த வார்த்தை What is the sea? கடல். சமுத்திரம் என்றால் என்ன? It is water. It's full of water. அது முழுவதும் sea is water. Sea is water. சமுத்திரம் என்றால் திரளான தண்ணீர். As the waters cover the sea, what will happen? What is the vision given? கர்த்தருடைய அறிவு. The earth will be filled with the knowledge of the Lord. Like this. Everywhere it will be the knowledge of the Lord. That's the vision given to us. சமுத்திரம் முழுவதுமாக தண்ணீரினால் எப்படி நிரம்பி இருக்கிறது அதுபோல இந்த பூமி முழுவதும் கர்த்தருடைய அறிவினால் நிறைந்திருக்கும். So we have to, when we see what a privilege we have now, that we are like a small drop of the ocean, you can say. We are doing a small part in fulfilling this kind of a vision that God is giving. தேவன் இப்படியாக கொடுத்திருக்கிற அந்த திட்டத்திலே ஒரு சிறு பகுதியை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், அதை நாம் செய்ய வேண்டும். So time is up. I'll just conclude by just saying that so we cannot do missions in this hostile world in our strength, because the world is too much against missions and Jesus Christ. இந்த எதிரடையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஊழியம் செய்வதற்கான எந்த ஒரு திராணியும் நம்மிடத்திலே காணப்படுவதில்லை. What we are lacking, and in my observation, what we don't give others is Christian hope. That's what we are not giving people. நாம் மக்களுக்கு எதை செய்யவில்லை என்றால் இந்த ஊழியத்திற்கான
ஒரு பார்வையை அவர்களிடத்திலே நாம் கொண்டு சேர்க்கவில்லை. They have to have the grand vision first, only then they can do the mission. The vision should be clear. இந்த ஊழியத்திற்கான ஒரு பார்வையை முழுவதுமாக நாம் மக்களிடத்திலே நாம் அறிவிக்காதபடியால் தெரிவிக்காதபடியினால் அவர்கள் இதிலே சுணங்கி போய் காணப்படுகிறார்கள். Once you and I are gripped by this heavenly vision that what God is accomplishing, mission will automatically happen. You will just be available for missions. ஆகவே பரலோகத்தினுடைய இந்த ஒரு பார்வையிலே ஊழியத்தை நாம் சிந்திக்கும் பொழுது இந்த ஊழியத்தை நாம் தானாக முன்வந்து செய்யக்கூடியவர்களாக இருப்போம். Okay, so God bless Tamil Nadu churches. God bless all of you here. God bless all of us that let's God give us some mission to be accomplishing for Him in this grand program of God. ஆகவே தேவன் தமிழ்நாடு சபைகளை இந்த ஊழிய பாதையிலே ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்களோடு இருப்பாராக.